கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் சூரல் மலையில் மழை பெய்து வருகிறது. மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலச்சரிவில் 180க்கும் மேற்பட்ட உயிரிழந்தவர்கள் இந்நிலையில் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மழை பெய்து வருவதாக மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை காரணமாக மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சூரல் மலையில் மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிலச்சரிவில் 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ஆனால் மழை பெய்து வருவது காரணத்தால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், எந்த அளவுக்கு அங்கு மழை பெய்து வருவது? மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? தௌசிக், இன்று காலை முதலே இங்கு சூரல் மலை பகுதியில் மழை விட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 மணி நேரமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள், மீட்பு வாகனங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை கூட நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு இங்கு அந்த மீட்பு வாகனங்கள் அதிகப்படியாக இருக்கிறது. அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முண்டக்கை பகுதியில் தொடர்ச்சியாக அந்த மண்ணின் தன்மை தொடர்ந்து மாறி வருகிறது. ஏற்கனவே பெருவெள்ளம் அடித்துச் சென்ற பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வது சிரமமான ஒரு சூழலாக இருக்கிறது. தற்போது அந்த பாலம், ராணுவத்தால் அமைக்கக்கூடிய பாலம் அமைக்கப்பட்டால் மதுமே கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த பணியும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நேரடியாக பார்க்கலாம். அந்த பாலம் அமைப்பதற்கான அந்த உபகரணங்கள் தற்போது பல்வேறு வாகனங்கள், ட்ரக்குகள் மூலமாக தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டு வருகிறது. அந்த வாகனங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். உள்ளே அந்த வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் கூட இங்கு ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக சேரும் சகதியுமாக இருப்பதால் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக முண்டக்கை பகுதியில் தான் மீட்பு பணிகள் தற்போது தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சூரல் பகுதியில் முழுவதுமாக மீட்பு பணிகள் மக்களை மீட்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் இருக்கக்கூடிய இடுபாடுகளை அகற்றி அங்கிருந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்துகிறது. ஆனால் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு சார்பில் கொடுக்கப்படும் அந்த மழை என்பது பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த பணிகள் என்பது சற்று தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு படையினர் அந்த பகுதியில் செல்ல முடியாமல் திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த காலை முதல் ராணுவம் அந்த தற்காலிக பாலத்தை அமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இப்போது அந்த பணியும் தற்போது தொய்வடைந்திருக்கிறது. சுதீஷ், தகவலுக்கு நன்றி.